வண்டி வந்து 24,473 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக டயரை மாற்றிடுவோம். ஸோ இந்த வாட்டி எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தமாகவே 3000 ரூபாயிலே வேலை முடிஞ்சிடும். எல்லாம் ஒன்று தானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்பல்ஸ் எடுத்து போயிட்டு 10th சர்வீஸ் விட போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்பல்ஸில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து வண்டி வார்ம் அப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் ரெவ் பண்ணிட்டே இருந்தோம்னா வண்டி வந்து ஆன்லேயே இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் அப்படி மூவ் பண்ண சொல்ல வந்து செகண்ட் கியர் போட போகிற டைமில் கிளச் பிடிச்சோடனே அந்த மாதிரி டைம்லேயும் ஆஃப் ஆகிடுது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் செக் பண்ணணும். இது ரெண்டும் செக் பண்ண சொல்லணும். இது ரெண்டும் செக் பண்ணி சொல்லிட்டு நல்லா இருந்ததுன்னா அதிலே வச்சுட சொல்லணும், இல்லைனா ரெண்டையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் மெயின் ரீசன் எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூல் பம்பில் வந்து ஏதாவது டஸ்ட் இருந்திருக்கும். ஏன்னா ஃபியூல் ஃப்ளோ வந்து கரெக்டாக இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த 3 கம்ப்ளைண்ட்டை சொல்லி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண சொல்லணும். அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டாப் ரேக் இருக்குல்ல, அந்த நம்ம இரும்பில் போட்டிருந்தோம்னா அதை இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக கழட்டிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, வாங்க இப்போ வந்து அப்படியே மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். வண்டி வந்து 24,473 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ரீவியஸ் சர்வீஸ்க்கும் இதுக்கும் வந்து 220 கிலோ 2200 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ வந்து ஐட்லிங்கில் வார்ம் அப் பண்ணியாச்சு வண்டி. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண சொல்ல ஒரு மாதிரி அடைக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா, வண்டி ஒரு மாதிரி அடைச்சி போகுதில்ல. இதுதான் அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு அண்ட் ஃபியூல் பம்பை வந்து செக் பண்ணணும். இந்த 3 செக் பண்ணியாச்சுன்னா வண்டி மறுபடியும் பழையபடி ஆகிடுவார். ரெண்டாவது வந்து என்னென்னா, ஹைவேஸில் போயிட்டுருக்கு சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு 60, 70, 80 இந்த 60 தாண்டியாச்சுனாலே போதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போகும். எனக்கு என்னமோ இந்த ஏர் ஃபில்டரில் தான் ஏதோ ஃபுல்லாக டஸ்ட் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வண்டி வாங்கி இது வரைக்கும் ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், ஏர் ஃபில்டரை செக் பண்ணிவிட்டு மாற்ற சொல்லிடலாம். காலையில் எக்மோரில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன். இங்கே வந்தால் இது இப்போதைக்கு டிராஃபிக் கிளியர் ஆகாது போலையே. 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்ட விட மாட்டேங்கிறாங்க. சரி, நான் இங்கே எனக்கு 11 o'clock இங்கே ஒர்க் இருக்குது. அதை நான் முடிச்சுட்டு எப்படி ஷோரூம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடும். அதே மாதிரி வந்து ஃபியூல் பம்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி வந்து எப்போ எந்த டைமில் ஓட்டினாலும் ஒரு மாதிரி அடைக்கணும். பட் ஆனால் நம்மளது வந்து காலையில் வண்டி மூவ் பண்ண சொல்ல மட்டும்தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. மற்ற நேரம்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஓடுது. சில டைம் மட்டும் ஒரு 60, 70 அந்த ஸ்பீட்லலாம் வந்துட்டு 1-2 வாட்டி மட்டும்தான் அமுக்குது. ஸோ அதனால் ஃபியூல் பம்பில் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காது. அதனால் நம்ம வந்து ஏர் ஃபில்டரும் ஸ்பார்க் ப்ளக்கை மட்டும்தான் செக் பண்ண சொல்லணும். மெயினாக ஃபியூல் பம்பையும் சொல்லிடலாம், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்மோரில் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு எக்மோர் வந்த அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்க்கு போக சொல்ல வந்துட்டு அங்கே அடையார் ஹீரோ ஷோரூம் இருக்குல்ல, அடையார் மோட்டார்ஸு, அவர் வந்து அந்த ஓனர் வந்து அங்கே ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் கிட்ட நின்றுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த ஷோரூமும் அவங்களது தான், ஹெல்மெட் ஷோரூமும். அந்த ஹெல்மெட் ஷோரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ சர்வீஸ் சென்டர் இருக்குது. என்னோடய வண்டி வாங்கினதுலேருந்தே அந்த வாப்ளிங் இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அதான் சொன்னாங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் விட சொல்ல எங்ககிட்ட எடுத்துகிட்டு வாங்க, எங்ககிட்ட ஒரு சீஃப் மெக்கானிக் இருக்கார், அவர்கிட்ட வண்டியை காட்டுவோம், அவர் என்னன்னு பார்த்துட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரு. வந்தீங்கன்னா வந்துட்டு இங்கே சொல்லி கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கேர் எடுத்து பண்ணுவாராம். அது என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போது மவுண்ட் ரோடு கிட்டே வந்தாச்சுல்ல, அதனால் இங்கேருந்து தேனாம்பேட்டை தானே, அங்கே போய்ட்டு வண்டியை சர்வீஸ் விடுவோம். அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. 9 சர்வீஸில் சால்வ் பண்ணாத இஷ்யூவை வந்து இவர் பக்காவாக சால்வ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த வாப்ளிங் இஷ்யூ வந்து இப்போது மறுபடியும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த 4 கோன் பால் செட்லாம் மாற்றணும்ல, அந்த டைமில் வந்து ஒரு 90% சால்வ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் டிடுக்குன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. பார்க்கலாம், இந்த வாட்டி இங்கே விட்றேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் கிட்ட வந்தாச்சு. பக்கத்துலேயே சர்வீஸ் சென்டர் சின்னோண்டு இருக்குது, பார்க்கலாம்.
எப்படி பண்ணுறாங்கன்ட்டு இந்த வாட்டி வந்தாச்சு. ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் ரைட். வண்டியை சர்வீஸ் விடுவோம். என்னண்ணா எங்கே அங்கே நீங்கள் வந்துட்டீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? அன்றைக்கி அங்கே பார்த்த மாதிரி இருந்தது. ஓ இங்கே தான் பார்த்தேண்ணா. சரி, அவர் இந்த வாட்டி இங்கே சர்வீஸ் விட சொன்னார். இந்த வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். கீதா மேடம் இருக்காங்களா? சரி நான் பார்த்துட்டு வரேன். வணக்கம் வணக்கம். ஓனர் இல்லையா? வண்டி சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இங்கே விட சொன்னார்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டாச்சு. ஸோ வண்டியோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சீஃப் மெக்கானிக் இருக்கார். அவர் வந்து ஓனர்கிட்ட சொல்லியாச்சா, அதனால் வந்து நம்பர்லாம் போட்டு வச்சுட்டாங்க. 41 வண்டியா இன்றைக்கி? 41வது வண்டி. அவர் என்ன சொன்னார், டயர்ஸ் வந்து செட்டு மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ளட்ச் கேபிள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், அதனால் ஸ்க்ளட்ச் கேபிள் மாற்றிடுறாங்களாம், ஏர் ஃபில்ட்ரு வந்து செக் பண்ணிட்டு மாற்றிடுறாங்களாம், ஸ்பார்க் ப்ளக்கும் மாற்றிடுறேன்னாங்க. ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ஆயிடுச்சுனாலே மாற்றிடுங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இதை கழட்டிட்டு நீங்கள் வந்து கை விட்டு ஓட்டி பாருங்கள். டயர்ஸ் மாற்றிட்டு வீல் வந்து பெண்ட் இருக்கான், 2 வீலும் பெண்ட் இருக்கான், 2 வீலும் பெண்ட் எடுத்துகிட்டு கை விட்டு ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கை விட்டு ஓட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போவும் வந்து வீல் வாப்லிங் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் செட்டே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏன்னா எப்படியும் வாரண்ட்டி தானே இருக்குது. பின்னாடி டிஸ்க் பேடும் வந்து தேஞ்சு போச்சான். இங்கே பாருங்கள், டிஸ்க் பேடும் ஒன்றும் இல்லை. அதனால் டிஸ்க் பேட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே மாற்றிடலான் இருக்கேன். பிளேட் வந்து ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிச்சு பிளேட்டும். அதனால் கொஞ்ச நாள் எப்படியே ஓட்டுவோம். டயர்லாம் இங்கே பாருங்கள் வெடிப்பு விட ஆரம்பிச்சிச்சு, தெரியுதா டயரு. ஸோ அதனால் சீக்கிரமாக டயரை மாற்றிடுவோம். இது வரைக்கும் ஆனால் ஒரு பஞ்சர் ஆகலைங்க இந்த வண்டி, அது வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணியாச்சு, கிளம்பி வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு தான் வண்டி டெலிவரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. வண்டி ரெடி ஆகிடுச்சான். ஆக்சுவலாக என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு தெரில. அவர் சர்வீஸ் மெக்கானிக் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் பேடு, ரியர் டிஸ்க் பேடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, இது எல்லாமே கண்டிப்பாக மாற்ற வேண்டிய ஸ்டேஜ் வந்திருக்கும். ஏன்னா 12,000 கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 25,000 ஓடிச்சு, கண்டிப்பாக மாற்றிருக்கேன். அதனால் மைலேஜ் ட்ராப்பு இதெல்லாம் ஆகும்னு சொல்லியிருந்தார். சரி, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் மாற்றிருங்க. மேஜராக எதாவது மாத்திர மாதிரி இருந்ததுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எதுவும் கால் பண்ணல. ஸோ மேபி வண்டியில் இந்த சின்ன சின்ன ஐட்டத்தை மட்டும்தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து துடைக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளட்ச் கேபிள் வந்து புதுசு போட்டாங்க. ஏன்னா நம்மளோட பழைய ஸ்க்ளட்ச் கேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக உப்பு தண்ணியில் ஓட்டி ரஸ்ட் ஆகிருக்கும். அதனால் கேபிள் புதுசு போட்டாங்க. ஸ்பார்க் ப்ளக் கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிருக்கும் நம்மளுது. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கும் புதுசு போட்டாங்க. ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில, நம்ம பில் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் இது 2 வெளியே பார்க்க சொல்லி நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். 2 புதுசு போட்டாங்க. அதே மாதிரி டிஸ்க் பேட் பார்த்தீங்கன்னா அதுவும் மாற்றிட்டாங்க. டிஸ்க் பேட் வந்து அப்போவுமே காட்ட சொல்லி எவ்வளோ இருந்தது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், புது டிஸ்க் பேட் போட்டாச்சு. ஃப்ரண்ட்டில் மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரில, ஃப்ரண்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் மாற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேட் மாற்றலைங்க. ஸோ இது வரைக்கும் தான் மாற்றிருக்காங்க. இப்போ வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ வண்டி வந்து அந்த இனிஷியலில் ஒரு மாதிரி அமைங்கி போச்சுல, அந்த மாதிரி ஆகுதா இல்லைன்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு, பில்லும் போட்டாச்சு. 2,927. ஸோ இந்த வாட்டி எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ளட்ச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், ரியர் டிஸ்க் பேடு, அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த ரேட் வந்திருக்கு. லேபர் டீட்டெயில் மட்டுமே எவ்வளோ வந்திருக்குன்னா 229. ஸோ ஒரு 250 லேபர் டீட்டெயிலு. ஏஎம்சி வந்து போட்டிருக்கனால அந்த ஜாய் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து 0. ஓகே, இது வந்து நார்மலாக அந்த லேபர் டீட்டெயில் தான். அது டிஸ்க் பேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரிஜினலே போட்டு விட்டாங்க. ஏன்னா நான் வந்து அப்பவே சொன்னேன்ல, என்னென்ன மாற்றணுமோ மாற்றிருங்கன்ட்டேன். ஏன்னா இப்போ எங்கள் அண்ணன் ஓட்ட போகிறான், அதனால் வந்து இடையில வந்து எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது வண்டி, அதனால் மாற்ற சொல்லிட்டேன். அதனால் இந்த வாட்டி வந்து பில் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவிங்க. இப்போ வந்து அடுத்தது எங்கே போகிறோன்னா, நம்ம ப்ரோ இங்கே தான் இருக்கார், மோஜோ. இப்போ வந்து அதுக்கு வந்து மேட் டாக் லைட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஆண்ட்ரூ ப்ரோ கடை இருக்குல்ல, இனோவேஷன் ப்ளஸ் சேனலில் பார்ப்பீங்களா, ஒரு ஆண்ட்ரூ ப்ரோ ஒருத்தர் வருவார்ல, அந்த இது வந்து இப்போ போயிட்டு அந்த லைட்டை மட்டும் போய் இப்போ டெலிவரி எடுக்க போகிறோம். லைட்டு மட்டும் டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம வண்டிக்கு டயரை சீக்கிரமாக மாற்ற சொல்லிட்டாங்க, பின்னாடி டயரு மாற்றிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வீல் வாப்லிங்லாம் செக் பண்ணி பாருங்கள், வாப்லாகுதா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம பார்ப்போமே.
எங்கள் அண்ணன் மட்டும் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்ப்போம். போலாமா? ஏற்கனவே நம்ம வண்டியில் வந்து ஸ்க்ளட்ச் வந்து பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதனால் வந்து புது ஸ்க்ளட்ச் கேபிள்னால் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து கேடிஎம்மோட ரியர் டிஸ்க் பேடே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரோடது 250 ருபீஸ் தான் வந்தது. ஆனால் இந்த வண்டியோட ரியர் டிஸ்க் பேடு பார்த்தீங்களா, அநியாயத்துக்கு வந்து 1400 சில்லறங்க. ரொம்ப காஸ்ட்லியான ரியர் டிஸ்க் பேட் இது. என்ன பண்ணுறது, நான் வந்து எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக டிஸ்க் பேடெல்லாம் மொத்தமாக மாற்றிட்டாங்க. எப்போவுமே வந்து வெளியே நார்மல் ஷாப்பில் வாங்கி போட்டோம்னா நமக்கு வந்து சேம் டிஸ்க் பேட் தான். ஆனால் வந்து 200, 250, மேக்ஸிமம் 300க்குள்ளே கிடச்சிரும். அவங்க என்ன மெக்கானிக் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லோக்கல் டிஸ்க் பேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோடு மாதிரி உள்ள ஆரம்பிச்சிடும். அதனால தான் லோக்கல் பேட்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் ஒரு கணக்கும் கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த கோடு உளுந்தால் கூட பிரேக் கரெக்டாக தான் பிடிக்கும். ஆனால் வந்து என்னென்னா, நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பேடு வாங்கி போட்டு ஒரு 50,000 கிலோமீட்டரில் டிஸ்க் பிளேட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கம்பெனி பேட் போட்டிங்கன்னா அதுவும் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றணும். அது வந்து நீங்கள் வந்து 5 டைம் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியருக்கு மட்டும் 5 × 1500 போடுங்க. எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்டு? 5000, இது ஒரு 25, 7500 ஆச்சு. நீங்கள் லோக்கல் டிஸ்க் பேடு போட்டு அதே 50,000 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறீங்க. 5 பேடுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபா தான் ஆகும். 1000 ரூபா ப்ளஸ் நீங்கள் டிஸ்க் பிளேட் அந்த டைமில் தேகிற டைமில் நீங்கள் டிஸ்க் பிளேட்டு புதுசு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் ஸ்டாக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1500 ரூபா, ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்க் பிளேட்டு. நமக்கு மொத்தமாகவே 3000 ரூபாயிலே வேலை முடிஞ்சிடும். எல்லாம் ஒன்று தானே. இது வந்து லோக்கலில் போட்டால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. சரி, ஏதோ ஓனர் சொன்ன ஒரு காரணத்துக்காக பக்காவாக பண்ணுவாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் வந்து இவ்வளோ பில்லு வந்துடுச்சு. ஆனால் அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரிலாம் பில் ஏற விடக்கூடாதுங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸு. அந்த அடுத்த சர்வீஸில் வெறும் ஆயில் மட்டும்தான் மாற்ற வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வந்து நம்ம லோக்கலில் பார்த்துக்கலாம். அந்த சர்வீஸ் புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக வந்து அந்த 20 சர்வீஸாக 25 சர்வீஸ்க்கு வந்து அதில் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் தான் ஷோரூமில் விடுவேன். அதுக்கப்புறம்லாம் நம்ம ஓன் சர்வீஸ் தான், செல்ஃப் சர்வீஸ் தான் அதுக்கப்புறம். ஏன்னா அது வரைக்கும் தான் வந்து நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வருவோம். வாரண்டிலாம் முடிஞ்ச அப்புறம் நோ சர்வீஸ் சென்டர், எல்லாம் வீடே தான் சர்வீஸ் சென்டர் நம்மளுக்கு. அப்படி தான் வச்சுருப்பேன். ஏன்னா வாரண்டி முடிகிறதுக்கு இருக்குங்க, இன்னும் ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டணும். 40,000 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் தான் வாரண்டி முடியும் வண்டிக்கு. ஆனால் அது வரைக்கும் வண்டி இருக்குமான்னு தெரியல என்கிட்ட. வண்டியை கொடுத்தாலும் கொடுத்துருவேன், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இயர்லேயே வந்து இந்த வண்டியை கொடுக்கலான்னு தான் பிளானில் இருக்கேன். ஏன்னா அடுத்த வண்டி எடுக்கணும் லோக்கல் யூஸ்க்கு. அதனால் இந்த வண்டி மேபி நான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஓட்ட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். இல்லைனா இந்த வண்டியை என்ன பண்ணணுன்னா, அந்த ரேலி கிட் ப்ரோ இருக்குல்ல, அந்த ஃபுல் எடிஷன் ஒன்று போட்டு வச்சிக்கணும். என்றைக்காவது எக்ஸ்ட்ரீமாக ஆஃப் ரோடு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வண்டியை தூக்கிட்டு போயிட வேண்டி தான். நல்லா போட்டு அடித்து தள்ளலாம். அப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. சார், என்ன சார் பொறுமையாக நடந்து போகிறீங்க? இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட் லைட்டு வாங்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட அப்படியே அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் போய் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 9:30க்கு போல் எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க அப்படின்னு. ஏன்னா லைட் மாட்டுறது வந்து இன்னொரு 2-3 டேஸ் கழிச்சு தான் லைட் மாட்ட போகிறோம். அது என்னென்னா அந்த மோஜோ வண்டிக்கு தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு டிஸ்க்கு பேட் மாற்றினால என்ன ஆச்சுன்னா, பின்னாடி பிரேக் வந்து ரொம்ப ஸ்லோவாக பிடிக்கிறாரு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்லேயும் வந்து அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க தெரியுமா, கட்டிங் ஆயில் அடிக்கிறதுல வந்து அடித்தோடனே அதுவும் ஃப்ரண்ட் பிரேக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து என்னென்னா, நாளைக்கு வந்து நம்ம கேடிஎம் எப்படியாவது எடுத்துன்னு போயிட்டு அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆயில் டாப்அப்பு, இந்த வேலையை மட்டும் முடிச்சிடணும். முடிச்சாச்சுன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன டியூஸ்டேவா, நெக்ஸ்ட்டு டியூஸ்டே நான் காலையில் எப்போ எந்திரிக்கிறனோ, 10 மணியோ 11 மணியோ 12 மணியோ எப்போ எந்திரிக்கிறனோ அப்போ உட்காந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 48 ஹவர்ஸ் ரைடு. அப்போ இந்த 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக எடிட்டிங் வேலை மட்டும்தான் எனக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye. Take care my dear lovely friends. Bye.